ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பழைய கொஷின் பேப்பர், அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பழைய கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏற்கனவே அந்த சர்வர் டவுனில் இருந்ததுனால, மெயின்டெனன்ஸ் ஒர்க்கில் இருந்ததுனால டவுன்லோட் பண்ண முடியல. இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கொஷின் பேப்பர் பழைய கொஷின் பேப்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இது ஒன்றும் இல்லை, எப்போதும் போல் இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட அந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு போய்க்கலாம். நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் கூகுளில் பிடியூ சிடின்னு போட்டிங்கனாலே இதில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதில் கொஷின் பேப்பர் டிபாசிட்டரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கொஷின் பேப்பர் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கொஷின் பேப்பர், ஏற்கனவே நடந்த ஒரிஜினல் கொஷின் பேப்பர் அது எல்லாமே இந்த இதில் இருக்குது, இந்த டைரக்டரியில் இருக்கும். நீங்கள் அந்த இது கொடுத்துடலாம். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இது மாதிரி வந்துடும். உங்களுக்கு சப்ஜெக்ட் கோடு கேட்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1103 கொஷின் பேப்பர் ஏற்கனவே அப்லோட் பண்ணது அப்படியே இருக்கும். அதில் நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் வேணுமோ உங்களோட சப்ஜெக்ட் கோடு போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சப்ஜெக்ட் கோடு பார்த்தீங்கன்னா ஒரு மேத்ஸுக்கு என்எஸ்எஸ் M1 அப்படின்னு ஒரு கொஷின் பேப்பர் இருக்குது அப்படின்னா, அந்த கொஷின் பேப்பர் இந்த என்எஸ்எஸ் M1 அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு 2 4 6 ஒரு 5 கொஷின் பேப்பர், அதாவது நவம்பர் 2016, 17, அதுக்கப்புறம் ஏப்ரல் நடந்த 16, நவம்பர் 2017 இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பர் கோடு, அதாவது சப்ஜெக்ட் கோடு கொடுத்தோன்னே உங்களுக்கு அது ரெலவெண்ட்டாக கொஷின் பேப்பர் வந்துடும். அதனால் சப்ஜெக்ட் கோடு கொடுத்தே நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் வியூ கொஷின் பேப்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஆல்ரெடி ஒரு வியூ கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனோன்னா நீங்கள் கொஷின் பேப்பர் என்ன பண்ணிக்கலாம், எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். இல்லை ஒரு 2 3 கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் இது மாதிரி வந்துடும். இது மேத்ஸுக்கு உள்ளது. அதேமாதிரி அவங்கவுங்க சப்ஜெக்ட்டுக்கு, உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு என்ன கொஷின் பேப்பர் இருக்கோ அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஆனால் எல்லா கொஷின் பேப்பருமே இதில் இருக்குது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் கொஷின் பேப்பருக்கு அந்த சப்ஜெக்ட் கோடு மட்டும் டைரெக்டாக கொடுங்க, உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். கிட்டத்தட்ட இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா MA எக்கனாமிக்ஸ், எல்லா ப்ரோக்ராம் யூஜி பிஜி எல்லாத்துக்குமே இருக்குது உங்களுக்கு. அதனால் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம். பிஜி யூஜி எல்லாமே அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 1103 கொஷின் பேப்பர் இதில் அப்லோட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. பழசு தான் இது எல்லாமே. 2017 வரைக்கும் உள்ளது இருக்குது. ரீசெண்டாக உள்ளது எதுவும் அப்டேட் ஆகலை. ஸோ நீங்கள் இதிலேருந்து நீங்கள் கொஷின் பேப்பர் நீங்கள் எடுத்துக்கலாம். வேறு ஏதாவது சப்ஜெக்ட் கோடு கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 2 இது கொடுத்தாலே ஜென்ரலாக அதில் வந்துடும். ஏகப்பட்டது இந்த RN அப்படின்னா RNல என்னென்ன இருக்கோ அந்த BA தமிழ் பார்ட் 2 எல்லாமே ஃபுல்லாகவே வந்துடும். இதில் எந்த கொஷின் பேப்பர் வேணுமோ உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்ட்டுக்குள்ளதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதோட டைரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்குமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த இதிலே பார்த்தீங்கன்னா நீ அதுலேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக சில டைமில் வெப்சைட்டில் போனால் ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறவங்க டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். கொஷின் பேப்பர் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த கொஷின் பேப்பர் நீங்கள் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாராருக்குமே நீடோ அவங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு இந்த ரெஜிஸ்டர் நம்பர் வரலன்னு சொல்லியிருக்கீங்க. செமஸ்டர் பேட்டர்னுக்கு தான் ரெஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கு. மற்றவங்களுக்கு விடுவாங்க. அதனால் டோன்ட் வரி, நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். அடுத்தது உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படிங்கிறது இன்டிமேஷன் யாரும் ஸ்டடி சென்டரில் போட்டிருந்தீங்கன்னா ஸ்டடி சென்டர் மூலியமாகவும் உங்களுக்கு லெட்டரும் வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்பப்போ ஸ்டடி சென்டர் இல்லைனா நீங்கள் வெப்சைட் பார்த்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது அப்டேட் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ.